எனக்கு ஒரு பெரிய மனநோய் இருக்கு மக்களே, அதை பத்தி தான் எனக்கு நான் டிஸ்கஸ் பண்ண போறேன். எப்போ மழை பெஞ்சாலும் இல்லாட்டி வெதர் கொஞ்சம் க்ளூமியா இருந்தாலும் எனக்கு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் சுட சுட சாப்பிடணும்னு தோணும். பட் நம்ம ஸ்ட்ரிக்ட் டயட்லயும் வெயிட் லாஸ் ஜர்னிலையும் இருக்கும். என்னது ஏர் ஃப்ரையர்ல ஃப்ரைட் ரைஸா? நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் வாங்க. ஏர் ஃப்ரையரை வச்சு எப்படி ஒரு 0 ஆயில் ஹை ப்ரோட்டீன் ஹை ஃபைபர் ஃப்ரைட் ரைஸ் பண்ணலான்னு பார்க்கலாமா? சிம்பிளா சொல்லித்தரேன். 300 கிராம்ஸ் போன்லெஸ் சிக்கன் எடுத்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் சோயா சாஸ், கொஞ்சம் நிறையாவே பெப்பர் போட்டேன். எப்போ பார்த்தாலும் இதுதான் செய்கிறேன். இது எல்லாத்தையும் போட்டு ஃபர்ஸ்ட் கலந்து மேரினேட் பண்ணி சிக்கனை சைடில் வச்சு மேரினேட் ஆகிற கேப்பில் நம்மளுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் நான் இன்னைக்கு என்ன எடுத்திருக்கேன்னா கேரட், பீன்ஸ், கேப்சிகம் எடுத்திருக்கேன். இதெல்லாம் சின்ன சின்னதாக வந்துட்டு நான் கட் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு வேணும்னா கார்னு, ஈவன் ப்ராக்கோலி, வெஜிடேரியன் வெர்ஷனுக்கு நீங்கள் இதில் வந்துட்டு சோயா சங்க்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். இல்லாட்டி இதே ரெசிபியை நீங்கள் பன்னீர் வச்சு கூட பண்ணலாம். ஃபைனலாக நம்ம பண்ணுற ஃப்ரைட் ரைஸில் இதெல்லாம் தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். எல்லாத்தையும் ரொம்ப ரொம்ப சின்னதாக நான் வெட்டியிருக்கேன். இப்போ வாங்க என்னோட பில்லவட் ஏர் ஃப்ரையர் கிட்ட போவோம். மேரினேட் பண்ண சிக்கனை 180 டிகிரிஸ்ல ஜஸ்ட் ஒரு 6 மினிட்ஸ் வைங்க. டிங்குன்னு பெல் அடிச்சதுக்கு அப்புறம் எல்லா வெஜிடபிள்ஸும் உள்ள போடுங்க எக்ஸப்ட் ஃபார் த ஸ்ப்ரிங் ஆனியன் லீவ்ஸ். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இன்னொரு 5 மினிட்ஸ் வைங்க ஏர் ஃப்ரையர்ல. அதுக்கப்புறம் வீட்ல குக் பண்ணி வச்சிருக்க ரைஸை வந்துட்டு உங்களுக்கு தேவையான அளவு உள்ள போட்டு மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ இதை ஒரு 2 மினிட்ஸ் திருப்பியும் வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த ஸ்ப்ரிங் ஆனியன் லீவ்ஸை மேலே கார்னிஷ் பண்ணிடுங்க. எண்ட் ரிசல்ட் இவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்கும். இப்போ நம்ம ஒரு டேஸ்ட் டெஸ்ட்டுக்கு போயிடலாம். கிளைமேட்டுக்கு நல்லா சுட சுட ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்றதே ஒரு சுகம் தான். ஹோட்டலில் கிடைக்கிற சிக்கன் ஃப்ரைட் ரைஸில் நீங்கள் சிக்கனை தேடணும். ஆனால் நம்ம பண்ணுற சிக்கன் ஃப்ரைட் ரைஸில் நீங்கள் ரைஸை தான் தேடுவீங்க. ஏன்னா அவ்வளோ சிக்கன் நம்ம போட்டு பண்ணியிருக்கோம். டேஸ்ட் அல்டிமேட்டாக இருந்தது. கொஞ்சம் பெப்பர் அதிகம். சைனீஸ் யாராச்சும் இதை பார்க்குறாங்கன்னா உடனே நம்மளுக்கு டிக்கெட்டை போட்டு அங்கே வர வச்சிருவாங்க. ஏன்னா டேஸ்ட் அப்படி இருக்குது. அவ்வளோதான், இனிமேட்டு நம்ம டெய்லி விளாக்ஸ் அங்கே போய் போட்டுக்கலாம். வாவ் வாட் அ மேன் அப்படின்றவாங்க. நான்லாம் இங்கே இருக்க வேண்டியனே கிடையாது. மார்ஸ்ல அப்பயே மாந்தோப்பை பார்த்துக்கோன்னு கூப்பிட்டாங்க ஈலான் மஸ்க்கு. நீங்க அதுலயே வந்துட்டு 2 எக்கை கூட நீங்க வந்துட்டு ஸ்கிராம்பிள் பண்ணிடலாம். பட் ஆனா இடம் பார்த்தாத காலத்துல நான் தனியா ஸ்கிராம்பிள் பண்ணி ஆட் பண்ணிட்டேன். நம்மளுக்கு ஒரு டோட்டல் ரெஸ்ட் டே. பெருசா எதுவும் செய்யல. இதுதான் இன்னைக்கு நம்மளோட vlog. எடிட்டிங் பண்ணும் போதெல்லாம் அம்மா முறைச்சு பார்த்துட்டு இருந்தாங்க எப்படா இவன் வந்து கிச்சனை கிளீன் பண்ணுவான் அப்படின்ட்டு. சரி நம்ம அதெல்லாம் பண்ணிட்டு சாப்பிட்டு நேரம் வாக்கிங் பண்ணிட்டோம் மக்களே. சரி நாளைக்கு vlogல பார்ப்போம். டேக் கேர், பாய்.